ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லாஸ்ட் மை டாக். இந்த போம் வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டா ஜோ அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ லாஸ்ட் மை டாக் அப்படிங்கிற போம் வந்து நம்ம ஆத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை வந்து ரீகவுண்ட் பண்ணி வந்து இந்த போம் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்றப்போ தெல்லாமா நம்ம பொயட் ரீட்டா ஜோ வந்து 15th மார்ச் 1932 பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து மிக்கி மாக் பொயட் அண்ட் சாங் ரைட்டரும் கூட. ஆக்சுவலி வந்து மிக்கி மாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கெனடியன் ட்ரைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆஸ்திரேலியன்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு பர்டிகுலர் ட்ரைப் இருக்கும், ஆஃப்ரிக்கன்ஸுக்குன்னு பர்டிகுலர் ட்ரைப் இருக்கும், இக்போ ட்ரைப் அதே மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி கெனடியன்ஸ்க்கும் வந்து பர்டிகுலரான இந்த கம்யூனிட்டி, அந்த அவங்களோட கம்யூனிட்டி தான் இவங்க வந்து ட்ரைப் கிடையாது. ஆனால் அவங்களோட கம்யூனிட்டி தான் வந்து இந்த மிக்மாக் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து கேனடியன் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மிக்மாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பொயட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொயட் லாரியேட் ஆஃப் மிக்மாக் பீப்புள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த பீப்புளோட பொயட் லாரியேட்டாகவும் நம்மளோட ஆத்தரை வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு கெனடியன் ரைட்டர். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்டான அவார்டை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நேஷ்னல் அபாரிஜினல் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம பொயட் 20th மார்ச் 2007 வந்து இறந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஐ லாஸ்ட் மை டாக் அப்படிங்கிற போமுக்கு வந்து மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டான்ஸா. அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸால் வந்து 4 லைன்ஸும் அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து 3 லைன்ஸும் இருக்கும். அப்போது டோட்டலி வந்து 15 லைன்ஸ் வந்து அந்த போமில் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரியே பொயட் வந்து அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் வந்து ரெசிடென்டல் ஸ்கூலில் நடந்த சம்பவத்தை வந்து அவங்க வந்து இந்த போமில் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த ரெசிடென்டல் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிஃபேக்ஸில் வந்து இருக்குது. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முன்னாடி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே எடுக்கலைனாலுமே குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து இந்த போமோட ஸ்டோரி வந்து ஞாபகம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். ரெசிடென்டல் ஸ்கூல் வந்து இந்த ஹாலிஃபேக்ஸில் வந்து இருந்தது. ரெசிடென்டல் ஸ்கூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த குருகுலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழில் வந்து படிச்சிருப்போம். குருகுலம் அப்படின்னா இப்போ வந்து இப்போது ஒரு காமனான பிளேஸ், ஸ்கூல் காலேஜில் ஒரு காமனான பிளேஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்டும் அங்கே போய் தான் படிக்கணும். அண்ட் ஸ்டாஃப் வந்து அங்கே வந்து தான் வந்து அவங்களுக்கு பாடம் நடத்தணும். ஆனால் இப்போ வந்து நம்ம அதில் வந்து பேரண்ட்ஸை விட்டுலாம் தனியாக வர தேவையில்ல. பட் இந்த ரெசிடென்டல் ஸ்கூலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்டலைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது பேரண்ட்ஸை விட்டு நம்ம தனியாக வந்துடணும். நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட இந்த கனடாவை வந்து ஆக்குபை பண்ணப்போ, காலனைஸ்டு பண்ணப்போ நடந்த சம்பவம் தான் வந்து இந்த ரெசிடென்டல் ஸ்கூல். அப்போ வந்து அவங்க பண்ண ஒரு விஷயம் தான், அவங்க அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டடீஸ் முக்கியம், எஜுகேஷனை வந்து கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதில் வந்து ரெசிடென்டல் ஸ்கூலை வந்து கொண்டு வராங்க. பேரண்ட்ஸை விட்டு அந்த குழந்தைங்கள பிரித்து அவங்களோட லாங்குவேஜை வந்து அவங்க மேலே திணிக்கிறது, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ். கனடாவும் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது நடந்த ஈவெண்ட்டை தான் வந்து நம்ம பொயட் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போது ரெசிடென்டல் ஸ்கூல் அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்க சொல்கிற லாங்குவேஜை வந்து நம்ம தலையில் திணிச்சு நம்ம அதே மாதிரி அவங்க சொல்கிறத தான் நம்ம பேசணும், ஏன்னா அவங்க சொல்கிற லாங்குவேஜில் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த போம் வந்து 1978 வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனஃபோரா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பொயட்ரி டிவைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போமோட மெயினான தீம்ஸ் என்னென்னா ரிலையன்ஸ் அண்ட் கல்ச்சர் ரிவைவல், ஹீலிங் அண்ட் ரீகன்சிலேஷன், டியாலிட்டி ஆஃப் பவர் டைனமிக்ஸ், அசமிலேஷன் அண்ட் கல்ச்சரல் ஒப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதோட மெயினான தீம்ஸ். ஸோ ஒரு குட்டி போம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் மை டாக், த டாக் யூ டுக் அவே வென் ஐ வாஸ் அ லிட்டில் கேர்ள் அட் சப்மினாக்டின் ஸ்கூல். சப்னாக்டாக்டி ஸ்கூல் அப்படின்னா அது வந்து அவங்களோட ஸ்கூல் நேம். ஐ லாஸ்ட் மை டாக் அப்படின்னா
நீங்க வந்து என்னோட பேரண்ட்ஸ்ட்டருந்து கூட்டிட்டு போயிட்டீங்க. நான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால. நான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்க கூட்டு போயிட்டு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னோட லாங்குவேஜ நான் பேசக்கூடாது. நீங்களா ஒரு லாங்குவேஜ வந்து நீங்க தலையில வந்து திணிக்கிறீங்க. ஸோ, நான் என்னோட லாங்குவேஜ இழந்ததுனால ஐ லாஸ்ட் மை டாக். நீங்க வந்து என்னோட டாக்க வந்து எடுத்துக்கிட்டீங்க. நீங்க வந்து என்னோட லாங்குவேஜ்ல பேசக்கூடாது. பட் உங்களோட லாங்குவேஜ்ல தான் நான் பேசணும் அப்படிங்கிறப்போ, நான் வந்து என்னோட டாக்க வந்து நான் அந்த இடத்துல இழந்துட்டேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிட்டில் கேர்லா இருக்கிறப்போ, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ, இந்த சபீனா அகாடி ஸ்கூல்ல வந்து நான் படிக்கிறப்போ, இதுவும் வந்து ஒரு கெனடியன் வேர்ட் தான். அந்த ஸ்கூல்ல வந்து நான் படிக்கிறச்ச வந்து, நீங்க வந்து என்னோட டாக்க வந்து புடுங்கிட்டீங்க. ஸோ, நான் அதில வந்து அவங்களோட லாங்குவேஜ வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜ வந்து அவங்க தலையில திணிக்கிறாங்க. யூ ஸ்நாச்ட் இட் அவே. ஸ்நாச்ட் இட் அப்படின்னா தெரியும்ல. இந்த பேக்க ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்க. செயின் ஸ்நாட்சிங்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. டக்குன்னு வந்து புடுங்கிட்டு போறது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, எங்களோட கல்ச்சர், எங்களோட லாங்குவேஜ், எங்களோட ஹேப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட இருந்து நீங்க வந்து புடுங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ எடுத்துட்டோம்னா, அவங்களால ஈஸியா அவங்க ஐடென்டிட்டிய வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஐடென்டிட்டியே இல்ல. இப்போ அவங்க சொல்லிக் குடுக்குறத மட்டும் தான் அந்த பிள்ளைங்க, அந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க வந்து பேசுறாங்க. ஸோ, ஐ ஸ்பீக் லைக் யூ, ஐ திங்க் லைக் யூ, ஐ கிரியேட் லைக் யூ. நான் உங்கள மாதிரியே பேசுறேன், நான் உங்கள மாதிரியே திங்க் பண்றேன், அண்ட் நான் உங்கள மாதிரி கிரியேட் பண்றேன். கிட்டத்தட்ட நீங்க வந்து உங்க லாங்குவேஜ என் தலையில திணிக்கிறது மூலியமா, உங்கள மாதிரியே தான் என்ன உருவாக்குறீங்களே தவிர, எங்களோட ஐடென்டிட்டி வந்து அழிஞ்சு போச்சு. நீங்க வந்து அத புடுங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. த ஸ்கிராம்பிள்டு பேலட் அபவுட் மை வேர்ல்டு. ஸ்கிராம்பிள்டு பேலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பழங்கால கதையெல்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இல்லையா? அவங்களோட கல்ச்சரில் நடந்ததை அவங்க கல்ச்சருக்கு மட்டுமே சர்டைன் கம்யூனிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும் இல்லையா? அந்த டெய்ல்ஸ் எல்லாம், அந்த குட்டி குட்டி கதைங்களெல்லாம் வந்து ஒன்று கூடி சொல்கிறது தான் வந்து ஸ்கிராம்பிள்டு பேலட்னு சொல்கிறாங்க. அபவுட் மை வேர்ல்டுங்கிறது அவங்களோட கம்யூனிட்டி. எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா? மிக்கி மேக் அந்த கம்யூனிட்டி, நம்ம இதில் பார்த்த இந்த மிக்கி மேக்குங்கிற கம்யூனிட்டிக்குன்னு உள்ள அந்த பேலடை எல்லாமே வந்து நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 ways ஐ டாக், போத் வேஸ் ஐ சே. அப்படிங்கிறப்போ இப்போ வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ஒருத்தங்க நரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து 2 விதமாக நரேட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு, அதாவது அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோரி நரேட் பண்ணுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. 2 ways ஐ டாக், போத் வே ஐ சே. 2 விதமாகவும் நான் சொல்லுவேன். யுவர் வே இஸ் மோர் பவர்ஃபுல். ஆனால் இப்போ வந்து எங்களோட ஐடென்டிட்டி, அதாவது எங்கள் லாங்குவேஜை நீங்கள் வந்து எங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு, ஸோ இப்போ வந்து அவங்களோட மதர் டேங்க்ல இருந்து வந்து அவங்க பேசவே கூடாது. இப்போ நம்மகிட்ட திடீர்னு வந்து நீ வந்து தமிழே பேசக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியுமா? நம்மளோட மதர் டேங்கில் வந்து நமக்கு ஒன்று கன்வே பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்மகிட்ட பிடுங்குறப்போ நம்மளோட ஐடென்டிட்டி வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. யுவர் வே இஸ் மோர் பவர்ஃபுல். இப்போ வந்து என்னோட வேயை விட உங்கள் வே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ ஐ ஜென்ட்லி ஆஃபர் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் லெட் மீ ஃபைண்ட் மை டாக் ஸோ ஐ கேன் டீச் யூ அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே என்கிட்டருந்து வாஷ் அவுட் பண்ணி காலி பண்ணிட்டீங்க. ஐ எம் எம்டி. அதாவது இப்போ வந்து உங்கள்கிட்ட அவங்க திணித்து வச்சது மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டிலாக வந்து நம்ம போயிட்டு வந்து அவங்களோட கையை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்களாம். கொடுத்துட்டு லெட் மீ ஃபைண்ட் மை டாக். நான் வந்து என்னோட டாக்கை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டுமா, நான் ஃபைன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார்கிட்ட? காலனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா பிரிட்டிஷர்ஸ்ட்ட, அவங்க கையை கொடுத்து நான் வந்து கேட்கட்டுமா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கேன் டீச் யூ அபவுட் மீ. நான் உங்ககிட்ட கேட்டு நீங்கள் அப்படி எனக்கு வந்து பேச சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து என்னை பற்றியும் அவங்களோட கம்யூனிட்டியை பற்றியும் வந்து அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம போய்ட்டு வந்து சொல்லி அவங்க இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இந்த போயட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்னதுலேருந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போய் அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து அவங்க தலையில் திணிச்சு பேச வச்சு இவங்களோட ஐடியா ஃபுல்லாக இது பண்ணி அவங்க ஐடென்டிட்டியை அழிச்சது. அதாவது அவங்க லாங்குவேஜை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேலட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மறந்து போகுது. அவங்க அதை விட இவங்களோட இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்து இவங்களோட ஹேண்ட்ஸை வந்து அவங்ககிட்ட கொடுத்து நான் வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பேசினாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களோட டீச் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லி நம்ம போயிட்டு வந்து இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and subscribe for more videos.